My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2026 கவுன்சிலிங் ரிலேட்டடாக சில முக்கியமான அப்டேட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாலையும் தமிழ்நாடு கவுன்சிலிங்லேயும் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் இன்னும் கொஞ்சம் டிலே ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோட கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ வந்திருக்கீங்க, இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக இனி வருகிற நாட்களில் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த அப்டேட்ஸ் வில் கம் டு யூ. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு, சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ஆர்ஐ கேட்டகரியை செலக்ட் பண்ண மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நீட் எழுதும் போதே என்ஆர்ஐ அல்லது ஓசிஐ அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ஆர்ஐலேருந்து இந்தியன் நேஷனலாக கன்வெர்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் என்ஆர்ஐனா என்ஆர்ஐ அல்லது ஓசிஐனா ஓசிஐ அந்த சீட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பக்காக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை என்ஆர்ஐலேருந்து இந்தியனா கன்வெர்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு என்ஆர்ஐ கோட்டாவில் சீட்டு வேண்டாம், நான் டீம்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எம்சிசிக்கு தாராளமாக மெயில் அனுப்பலாம். நிறைய பேர் மெயில் அனுப்புகிற பட்சத்தில் தான் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் எம்சிசி இதை விஷயத்தை கன்சிடர் பண்ணி மேபி இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல் விஷயம். ரெண்டாவது, ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக இந்த ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி வருஷத்தில் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரே ஒரு முறை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சார் அது என்ன சார் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எம்சிசிக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் ஒருவேளை கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன், ஆல் இண்டியா 15%, எய்ம்ஸ், ஜிப்மர் இது மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன், நான் டீம்டு யூனிவர்சிட்டியை ஆட் பண்ண மறந்துட்டேன் அல்லது ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன், இந்த மாதிரி ரீசன்னால பேமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஓப்பன் பண்ணி பார்த்தா டீம்டு யூனிவர்சிட்டி காட்டலை. சில பேர் டீம்டு போட்டிருப்பாங்க, சார் நான் ஐ வாண்ட் டு ஆட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல்சோ, நான் அதையும் ஆட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த கல்லூரிகள் காமிக்கவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ண ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை நான் சரி பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை செய்து கொள்ளலாம். இது ஒரு முறை தான் போன வருஷங்களில் கொடுத்தாங்க. இந்த முறை அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் சொல்லப்படலை. ஆனாலும் கூட இந்த ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு உங்களுடைய எல்லா கரெக்ஷன்ஸையும் ஒரே அட்டம்ப்டில் முடிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் பண்ணிக்கலாம். பேமெண்ட் திரும்ப கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் கேட்டகரி மாற்றுறீங்க, உங்களுடைய இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போட்டுட்டு டீம்டு போடுறீங்கன்னா அதுக்குரிய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது வரும், மற்றபடி உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது வராது. ஸோ ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி இஸ் ஓப்பன். இது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு. ஆல் இண்டியா கோட்டா ஆக்சுவலாக 6ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் 7th அன்னைக்கு தான், August 7th ஈவினிங் 4 PM தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எக்ஸ்டெண்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ தமிழ்நாடுனுடைய அப்டேட்டை பார்த்தலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு முக்கியமான அப்டேட் பிடபிள்யூடி போர்ட்டலுக்காக கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில், அதாவது ரீஜனல் மெடிக்கல் அசஸ்மெண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எம்ஏபியில் மாணவர்களுக்கு இன்னும் அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணலை. ஸோ இந்த மாணவர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட் வராத காரணத்தினால அவங்களால அந்த சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண முடியல. இந்த மாணவர்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து இந்த காரணத்தை முன்வைத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வருகிற August 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவதற்கான வாய்ப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் 11ஆம் தேதி அப்படிங்கிற வரைக்கும் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி மற்றவங்களுக்கெல்லாம் இதாயிருச்சு. உங்களுக்கு ஒருவேளை இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருந்துச்சு, நீங்கள் அதுக்குரிய டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு கிரீவியன்ஸ் போர்ட்டலில் லாகின் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதே போர்ட்டலில் இப்போ நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணிட்டாங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத அங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இன்எலிஜிபிள்னு இருந்த நிறைய மாணவர்களுக்கு இப்போ எலிஜிபிள்னு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சாங்க. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். சார் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணேன் ஆனால் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னா மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ஃபோன் பண்ணிவிடுங்க. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்ய வேண்டியது மாணவர்களாகிய பெற்றோர்களாகிய உங்களுடைய பொறுப்பு. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ரீசன்னால பிடபிள்யூடி போர்ட்டல் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறதுனால தமிழ்நாடு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிற டேட்டுமே எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் எம்சிசி ஷெடியூல், ஆல் இண்டியா வந்து எம்சிசி வந்து ஒரு ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. சின்ஸ் பிகாஸ் ஆல் இண்டியா கோட்டா ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட், சாய்ஸ் ஃபில்லிங் லேட்டாக ஆரம்பிச்சதுனால தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் லேட் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது.
ஆனால் ரேங்க் லிஸ்ட் கூடிய விரைவில் வந்துடும். அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா மாணவர்களுக்கும் அந்த இன்எலிஜிபிள்லேருந்து எலிஜிபிள் மாறிட்டே வராங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் ஆல் த வெரிஃபிகேஷன் இஸ் டன், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த இதுக்குரிய ரேங்க் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. பிடபிள்யூடி மாணவர்களுக்குரிய எலிஜிபிள் லிஸ்ட்டை செப்பரேட்டாக கூட அவங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதற்கும் ரேங்க் லிஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இதுதான் நான் எதிர்பார்க்குற ஒரு கல்வியாராக தொடர்ந்து ஒரு 5-6 வருடங்களாக இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அனுபவத்தில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் போடுங்க. வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த நடப்பு கல்வியாண்டில் இந்த கலந்தாய்வில் உங்களுக்கு நல்ல மருத்துவக் கல்லூரிகளில் MBBS BDS இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.